ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பாலக் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன். கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வந்ததோ கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ ஆற விடணும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ தாளித்து விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச கீரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை பட்டாணி வேக விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாலக் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.